Hi, welcome back to the class. முதலாவது வந்து நான் சொன்ன இங்கிலீஷ் படிக்கிற டைமுக்கு கட்டாயம் எல்லாரும் வந்து இங்கிலீஷ் அல்பபெட் தெரிஞ்சுக்கணும் சொல்லி. இல்லாட்டி அது வந்து கஷ்டம். எந்த அல்பபெட் தெரியாம எப்படி எங்களுக்கு வந்து எழுதோ மேல வாசிக்கோ மேல. அல்பபெட் தெரிஞ்சா தான் எழுதோ மேலும் வாசிக்கோ மேலும். ரைட்? அப்ப அல்பபெட் எழுதுற மெத்தட் ஒண்டிக்கிற நீங்க கையால அல்பபெட் எழுத போல. அதாவது இங்கிலீஷை வந்து நீங்க கையால் எழுதும் போது சரியான மெத்தட்ல வந்து நீங்க எழுத பழகணும். இல்லாட்டி அது கஷ்டமாகுற. இப்ப நான் சொல்லிக்கிறேன் இங்கிலீஷ் அல்பபெட் வந்து அப்பர் கேஸ் ஈக்கிற, லோவர் கேஸ் ஈக்கிற, கான்சனன்ட் லெட்டர்ஸ் ஈக்கிற, வவல் லெட்டர்ஸ் ஈக்கிறேன்னு சொல்லித்தரேன். அப்பர் கேஸ், லோவர் கேஸ், கான்சனன்ட் லெட்டர், வவல் லெட்டர்ஸ் என்னன்னு கேட்டால் அப்பர் கேஸ் என்று சொல்றது நாங்க கேபிட்டல் லெட்டர்ஸ் என்று சொல்றது. நீங்க அது சின்னத்திலிருந்தே படிக்கிற ஒரு விஷயம் உண்டு. ரைட்? அப்ப உதாரணமாக சொல்றேன்னு சொன்னா இன்னும் இதெல்லாம் வந்து அப்பர் கேசஸ். ரைட்? இல்லாட்டி கேபிட்டல் லெட்டர்ஸ் என்று நாங்க சொல்றோம். இத சரியா அந்த மெத்தட்ல நாங்க எழுதணும். இப்போ உங்களுக்கு தெரியும் ஏ எழுதுற டைமுக்கு நாங்க இப்படித்தான் ஏ எழுதணும், பி எழுதுற டைமுக்கு நாங்க இப்படித்தான் பி எழுதணும். சிலவங்க அப்படி அல்ல, வித்தியாசமா எழுது. அந்த வித்தியாசமா எழுதுறதும் எங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கலும் எழுதுற மெத்தடை வச்சு அது சரியாவா எழுதிக்கிற இல்லாட்டி பிழையாவா எழுதிக்கிற அப்படின்னு சொல்லி. ரைட்? லோவர் கேஸ் லெட்டர்ஸ் என்று சொல்றது வந்து சிம்பிள் லெட்டர்ஸ். அது வந்து இந்த மெத்தட்ல தான் நாங்க லோவர் கேஸ் என்று சொல்ற காரணம் என்னன்னு சொன்னால் நீங்க சின்னத்துல டபுள் ரூல் காப்பியில எழுதிப்பீங்க இந்த லெட்டர்ஸ. அப்ப இந்த லெட்டர்ஸ் வந்து அப்பர் கேஸ்ல இருந்தா பாருங்க எப்படி எழுதிக்கிறேன்னு சொல்லி இந்த மெத்தட்ல எழுதிப்பாங்க. இந்த மெத்தட்ல அதாவது இது மெயின் 2 ரூல்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட கொப்பியில அப்படி ஈக்கிறதானே ரூல்ஸ். அப்ப இந்த லைன்ல இந்த 2 லைனை நாங்க என்ன செய்யறோம், மெயின் 2 லைனுக்கும் இடையில ஒரு லைன் ஒண்ணு நாங்க வந்து இடையால பிரிச்சு கொள்றோம். அதுதானே டபுள் ரூல் காப்பி. எல்லா லெட்டர்ஸும் நல்லா விளங்கிக்கோங்க புள்ளைகள். அப்பர் கேஸ் லெட்டர்ஸ்ல எல்லா லெட்டர்ஸும் வந்து இந்த மெயின் 2 ரூலுக்கும் இடையில தான் எழுதிக்கிறேன். ஒன்றுமே வந்து கீழேக்கு பேய்த்தில்ல காண்றேன். இன்ஃபேக்ட் கியூவும் கூட, கியூல வர இந்த சின்ன துண்டும் கூட மேல கீழே போரில்ல, அது மேலேயே தான் நீக்கிறேன். லோவர் கேஸ் லெட்டர்ஸ், சிம்பிள் லெட்டர்ஸ் என்று சொல்றது வந்து இன்னும் இது வந்து எல்லாமே பாருங்க. சிலதுகள் வந்து 2 ரூல்ல வந்து ஜாயின் ஆகிக்கிறேன், சிலது வந்து நடுவுல மட்டும் எழுதி பட்டிக்கிறேன், சில லெட்டர்ஸ் வந்து ரூலுக்கு கீழே வந்திருக்கிறேன். அப்ப அது டிபெண்ட் ஆகுற ஒவ்வொரு லெட்டரையும் பொறுத்து அது வந்து வித்தியாசமாகிற. அதுதான் லோவர் கேஸ் லெட்டர்ஸ் என்று நாங்க சொல்றோம். மிச்சமே வந்து லோவர் கேஸா தான் நீக்கிறது, சின்னதா. இது இந்த நடு கோட்ல இருந்து கீழே எழுதுறதாகத்தான் நீக்கிறது. நிறைய பேர் வந்து பி டி எல்லாம் எழுதுற டைமுக்கு பிழையா எழுதுற. இப்ப பிஏ இப்படித்தானே எழுதுற, ஐ எழுதுற டைமுக்கு நீட்டமா எழுதுற. இந்த பிக்கும் ஐக்கும் வந்து வித்தியாசம் ஒன்று இல்ல, ரெண்டுமே ஒரே மாயிக்கும். அதாவது இந்த எல்லும் ஐயும் ஒரே மாயிக்கும் அவங்களோட வாசிக்க கொலை. அது அதாவது எழுதுற டைம் பசந்தா எழுதணும், உறுப்புமையா எழுதணும் நாங்க சொல்றேன், அழகா எழுதணும். அப்பதான் வாசிக்கிறவங்களுக்கு வந்து அது வாசிக்க நினைவு வாரு. நீங்க பசந்தா எழுதலன்னு சொன்னா அது வாசிக்க நினைவு வாரி இல்ல, விளங்கினா. அப்ப சரியான மெத்தடை நீங்க பயன்படுத்தி எழுதணும். அடுத்தது நீங்க தெரியணும் கான்சனன்ட் லெட்டர்ஸ் என்று சொல்றது. நாங்க கான்சனன்ட் லெட்டர்ஸ் என்று சொல்றது வந்து இங்கிலீஷ்ல, தமிழால நாங்க கான்சனன்ட் லெட்டர்ஸ் என்று சொல்றது வந்து மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும், நீங்க மெய் எழுத்துக்கள் படிச்சிருப்பீங்க. இப்ப மெய் எழுத்துக்களுக்கு தான் நாங்க வந்து கான்சனன்ட் லெட்டர்ஸ் என்று நாங்க சொல்றேன். அந்த நாங்க வவல் லெட்டர்ஸ் 5 படிக்கிறதானே சின்னத்துல இருந்து, அந்த 5 லெட்டர்ஸும் இல்லாத மீதி லெட்டர்ஸ் எல்லாம் வந்து கான்சனன்ட் லெட்டர்ஸ் என்று சொல்றேன். இந்த லெட்டர்ஸ் வாசிக்கிற டைமுக்கு நாங்க சின்னத்துல அந்த ஏபிசிடி வாசிச்சு அந்த மாதிரி வாசிக்கப்படாது. அந்த மாதிரி நாங்க பழகிக்கிறதுனாலதான் எங்களுக்கு வந்து எழுத்து கூட்டி வாசிக்கலாம். சரியான மெத்தடை நாங்க வந்து பாவிக்கணும், யூஸ் பண்ணணும். எப்படி என்றால் இது வந்து பி அல்ல, இது வந்து ப, க, ட, ப, க, ஹ அப்படிதான் வாசிக்கணும். அப்பதான் எங்களுக்கு வந்து 2 லெட்டர்ஸ் அதாவது சேர்த்து வாசிக்கும் போது சரியா எழுத்து கூட்டி வாசிக்கிறதுக்கு ஏழுமாகிற. இது வந்து வவல் லெட்டர்ஸ். வவல் லெட்டர்ஸ் உங்களுக்கு தெரியும் 5 ஈக்கிற, ஏ இ ஐ ஓ யூன்னு நாங்க சின்னத்துல இருந்தே படிக்கிற.
ஆனா இந்த AEIOU வந்து வாசிக்கிற மெத்தட் ஒண்டிக்கிற. இது வந்து ஏ இல்ல, இது வந்து தமிழ்ல என்று சொல்ற எழுத்து இல்லாத காரணத்தினால தான் நான் அதை தமிழ சிங்களத்தால் எழுதிக்கிறேன். அடுத்தது ஏ இ ஓ, இது அ என்று சொல்ற, இல்லாட்டி உ என்று சொல்றேன் நாங்க. சரி, இந்த 5 எழுத்தோடையும் தான் அந்த மெய் எழுத்துக்கள் சேர்றோம். உங்களுக்கு தெரியும், தமிழ்லையும் உயிர் எழுத்துக்களோட மெய் எழுத்துக்கள் சேர்ந்தாதான் அது உயிர் மெய் எழுத்தா மாறுறதானே. அதாவது ஒரு சத்தம் ஒன்று வெளியே வாரு. இப்ப இக்குன்னு தான் எழுத்திக்கிற மெய் எழுத்துக்கள்ல இக். அது எப்ப க ஆகுறன்னு சொன்னா இக்கோட அ சேர்ந்தாதான் க ஆகுற. நீங்க ஓலெவல்ல படிச்சிருப்பீங்க தமிழ் பாடத்துல, அதே மாதிரி சிங்கள பாடத்திலயும் படிச்சிருப்பீங்க. இக்கோட அ சேர்ந்தாதான் க ஆகுற. அந்த மாதிரி தான் இங்கிலீஷ்லயும். அப்ப நாங்க வந்து எழுத்து கூட்டி கூட்டி வாசிக்கிற டைமுக்கு இதுகளை சரியா நாங்க உச்சரிக்க தெரிஞ்சிருந்தா, ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரிஞ்சு இருந்தா தான் எங்களுக்கு எழுத்தை கூட்டி கூட்டி வாசிக்க தெரியும். அடுத்தது டிக்டேஷன் தார டைமுக்கு நிறைய பேருக்கு வார பிரச்சனை தான் என்னென்றால், இப்ப நாம் பெண் என்று சொன்னால் ஈயாவார ஐயாவார அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து டவுட் ஈக்கிற. விளங்கினா? ப்ளீஸ் என்று சொன்னால் ப்ளீஸ் எழுதுற மெத்தட் ஒண்டிக்கிற PLEASE தான் எழுதணும். ஆனா நிறைய பேருக்கு டவுட் ஈக்கிற, ப்ளீஸ் என்று செல்ற டைமுக்கு ப்ளீ தானே, அப்ப ஐயா வார இல்லாட்டி ஈயா வார அப்படின்னு சொல்லி டவுட்ஸ் ஈக்கிற. இந்த டவுட்ஸ் எல்லாம் வர காரணம் உங்களுக்கு இதை வந்து ஒழுங்கா உச்சரிக்க தெரியாதனால. இப்ப பாருங்க, நான் சொன்னேன் இது வந்து ஏ, இதோட ஒரு எழுத்தொன்னு சேர்ந்து அது ஏ சவுண்ட்ல தான் வெளிவரும். இது வந்து இ, சில இடங்கள் ஈக்கிற. இப்ப ஐஸ்கிரீம் என்று சொல்ற டைமுக்கு இதை நாங்க வந்து இ என்று வாசிக்கிறோம், ஐஸ்கிரீம் என்று சொல்றோம், ஐஸ்கிரீம் தான் சொல்றோம். அது ஒரு இடத்தை பொறுத்து, ரைட்? இப்ப இந்த எழுத்துக்கு முன்னால ஏதாவது ஒரு கொன்சனன்ட் லெட்டர் ஒன்று சேர்ந்துச்சு என்று சொன்னா அந்த லெட்டர் வந்து வாசிக்கிற மெத்தட் ஒன்று. இப்ப உதாரணமா நான் உங்களுக்கு இதுல தந்திக்கிற பியோட ஏ சேர்ந்தா ப என்று நாங்க சொல்றோம். எஸ்ஸோட இ சேர்ந்தா செ என்று சொல்றேன். பியோட ஐ சேர்ந்தா பி என்று சொல்றேன். பாருங்க, இது வந்து ப, இது வந்து பி. எஃபோட ஓ சேர்ந்தா ஃபோ, டியோட இ சேர்ந்தா டே, சியோட யூ சேர்ந்தா கா. கப்பண்டு எழுதுற டைமுக்கு நாங்க குப்பண்டு வாசிக்கிறோம்ல, யூ ஒழிக்கிற பலிக்கு இல்ல, கா அனுதான் வாசிக்கிறோம். அவ வித்தியாசம் ஈக்கிற. இந்த வித்தியாசம் நல்லா நீங்க விளங்கி கொள்ளணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ரீடிங்க ஒழுங்கா செஞ்சு கொள்ள ஏலும் ஆகுற. அடுத்தது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இங்கிலீஷ்ல நாங்க வந்து பேசணும் என்று சொன்னால், இல்லாட்டி ஒரு சென்டென்ஸ் ஒன்று எழுதணும் என்று சொன்னால், இல்லாட்டி ஒரு நாங்க செல்லும், இல்லாட்டி புது ஒரு கட்டுரை ஒன்று எழுதணும் என்று சொன்னால், சென்டென்சஸ் வாக்கியங்கள் பில்ட் பண்ணணும் என்றால் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்று சொல்றது வந்து கட்டாயமான ஒரு பகுதி உண்டு. விளங்கினா? நான் வந்து மெயினான பகுதிகளுக்கு போறதுக்கு முந்தி உங்களுக்கு தெரியும், இது வந்து நான் பேசிக்ல இருந்து தான் கிளாஸ் எடுத்துன்னு போறேன். அப்போ உங்களுக்கு வந்து மற்ற பகுதிகள் எல்லாம் தெரிஞ்சு கொள்றதுக்கு முந்தி கட்டாயம் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்று சொல்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இது தான் சென்டென்ஸ்ல மாறி மாறி நாங்க பயன்படுத்துற. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எத்தனை நீக்கிறேன் எடுத்தால் 8 மெயினான பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவேன். உங்களுக்கு தெரியும், வேர்ட்ஸ் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்றது வேர்ட்ஸ், வசனங்கள். அந்த வசனங்களை நாங்க வந்து 8 மெயின் பார்ட்ஸ் ஆக பிரிக்கிறோம். அதோட யூஸ பொறுத்து, அதோட பாவனைய பொறுத்து 8 மெயின் பார்ட்ஸ் ஆக நாங்க வந்து இதை பிரிக்கிறோம். உள்ள நல்லா விளங்கிக்கும். சரி, முதலாவது வந்து நவுன்ஸ் பெயர்ச்சொல், வெர்ப்ஸ் வினைச்சொல், adjective அடைமொழி, adverbs வினை அடை, prepositions இடைச்சொல், conjunction இணை சொற்கள், pronouns பிரதி பெயர்கள், interjection வியப்படை சொற்கள். இன்னும் மீக்கிற இல்லாம இல்ல, ஆனா இதுதான் மெயினான வேர்ட்ஸ். கொஞ்சம் விளங்கினா?
நீங்க தமிழ் பாடத்தை எடுத்துக்கொண்டாலும் வாட் எவர் த லாங்குவேஜ் நீங்க வந்து படிச்சாலும் இந்த விஷயங்கள் நீங்க படிக்கிற அந்த லாங்குவேஜ்ல அப்படித்தான் இருக்கு. சின்னத்துல இருந்து நாங்க படிக்கிற பெயர் சொற்கள் படிக்கிற, வினை சொற்கள் படிக்கிற, இடை சொற்கள் படிக்கிற, அந்த மாதிரி நாங்க நிறைய விஷயங்களை வந்து சின்னத்துல இருந்தே வந்து படிச்சு கொண்டு வர விஷயங்கள் தான். முதலாவது நாங்க பார்ப்போம் நவுன்ஸ் என்றா என்னன்னு சொல்லி. டிஹெச்ஏ பாய்ஸ் உங்களோட நோட்ஸ் காப்பி ஈக்கிற அதை எடுத்துட்டு நீங்க பாருங்க. இது உங்களுக்கு வந்து எவ்வளவு நாளா இல்லாம இருந்தே மீட்டல் ஒன்று மாதிரி நான் எடுத்துன்னு போறேன். நவுன்ஸ் என்று சொல்றது பெயர் சொல். அதுல நிறைய வகைகள் ஈக்கிற, நிறைய கேட்டகரிஸ் ஈக்கிற, நிறைய கைண்ட்ஸ் ஈக்கிற நவுன்ஸ்ல. இது நவுன் சார்ட் உண்டு. இதை தவிர்ந்த நவுன்ஸ் வேற வேறகளும் ஈக்கிற, வேற வேற கேட்டகரிஸும் ஈக்கிற. உதாரணமா பொருட்கள் எடுத்துக்கொண்டா அது ஒரு பெயர் சொல்லணும், பொருள்கள். பர்சன் எடுத்துக்கொண்டா அது ஒரு பெயர் சொல்லணும். அனிமல் எடுத்துக்கொண்டா பெயர் சொற்கள். பிளேசஸ் எடுத்துக்கொண்டா அது பெயர் சொல். குவாலிட்டி எடுத்துக்கொண்டா அது பெயர் சொல். திங்ஸ் எல்லாருக்கும் தெரியும். திங்ஸ் என்று சொல்றது வந்து பொருட்கள். அதாவது இப்ப ஈக்கிற ஏதாவது ஒரு திங் உண்டா, சேரா ஈக்கலாம், புக்கா ஈக்கலாம், காரா ஈக்கலாம், வாட் எவர் த திங். பர்சன் என்று சொல்றது வந்து ஒரு ஆள் உண்டு, பேரொண்டாகவும் இருக்கலாம், இல்லாட்டி அந்த ஆளோட பதவியாகவும் இருக்கலாம். இப்போ ஒரு டாக்டர் என்று சொல்ற டைமுக்கு பெயர்கள் அது வந்து ஒரு ஆளோட பேராகவும் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஆளோட பதவியாகவும் இருக்கலாம், அவர் வேலை செய்யற அந்த வேலையாகவும் இருக்கலாம். டீச்சர், டாக்டர், டூரிஸ்ட், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவங்கள எப்படி அத ஒரு ஆள் தானே. நாங்க டாக்டர்ன்னு ஒரு ஆளை பார்த்து தானே செல்றேன், ஒரு எனிமல் ஒண்ட பார்த்து நாங்க டாக்டர்ன்னு செல்றோம் இல்லை. அப்ப அவங்க எல்லாம் பர்சன். எனிமல்ன்றது வந்து பறவைகளாகவும் இருக்கலாம், பூச்சிகளாக இருக்கலாம், whatever, விலங்குகள், ரைட். பிளேசஸ் எடுத்துக்கொண்டு சொன்னா இடங்கள். அது வந்து கட்டாயம் ஒரு நாடாகத்தான் இருக்கணும் என்று இல்லை. அது பிளே கிரவுண்டா இருக்கலாம், ஒரு நாடாக இருக்கலாம், ஒரு ஊராக இருக்கலாம், எங்கெண்டாலும் ஓகே. அடுத்தது வந்து குவாலிட்டி. குவாலிட்டி என்று சொல்றது வந்து குணங்கள். குணத்தை நாங்க வந்து குவாலிட்டி என்று சொல்றோம். குணமும் வந்து ஒரு பெயர் சொல்லணும். இப்ப உதாரணமா ஒனஸ்டி. ஒனஸ்டி என்று சொல்றது வந்து நேர்மை. அது ஒரு குணப்பெயர் வந்து. நாங்க படிக்கிற தமிழ் பாடத்துல எல்லாம் குணப்பெயர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அண்ணா. ஹாப்பினஸ் சந்தோஷம், sadness கவலை, சைலன்ஸ் பியூட்டி அழகு, சைலன்ஸ் அமைதி, அந்த மாதிரி நிறைய குவாலிட்டிகள் இருக்கிற குணப்பெயர்கள் நாங்க சொல்றோம். ரைட். இப்போ உங்களுக்கு வந்து நவுன்ஸ் தெரியும். இன்னும் நவுன்ஸ் ஈக்கிற கான்கிரீட் நவுன் அண்டிக்கிற அந்த மாதிரி இன்னும் நிறைய மெட்டீரியல் நவுன் அண்டிக்கிற அந்த மாதிரி நிறைய நவுன் வகைகள் ஈக்கிற. ரைட். நவுன்ஸ் எடுத்துக்கொண்டு சொன்னா நவுன்ஸ்ல வந்து சிங்குலர் ஈக்கிற, ப்ளூரல் ஈக்கிற. ரெண்டு வகையான, அதாவது ரெண்டுக்கு எங்களுக்கு பிரிக்கலாம். அதை வந்து ஒருமையாகவும் எடுக்கலாம், பன்மையாகவும் மாத்தலாம் நவுன்ஸ். அது உங்களுக்கு தெரியும். நவுன்ஸ் வந்து எப்படி ஜெனரலா வந்து ஒருமை பன்மையாக மாறுறேன்னு சொல்லி. ஒன்று வந்து கவ். கவ் என்று சொன்னா சிங்குலர், கவுஸ் என்று சொல்றது ப்ளூரல். அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குறென்றால், நார்மலா நவுன்ஸ் வந்து நாங்க ஒருமையிலிருந்து பன்மைக்கு மாத்துற டைமுக்கு எஸ் போட்டு மாத்துற. ஒருமையிலிருந்து பன்மைக்கு மாத்துற டைமுக்கு எஸ் போட்டு நாங்க மாத்துற. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரைட். அப்ப இந்த மாதிரி பாய் பாய்ஸ், கேர்ள்ஸ் கேர்ள்ஸ், புக் புக்ஸ், ட்ரீ ட்ரீஸ், டாக் டாக். இது வந்து பொதுவாக நாங்க வந்து மாத்துற டைமுக்கு செய்யற வேலை. அப்படி இல்லாம நாங்க ஒருமையா பன்மையா மாத்துறதுக்கு வேற மெத்தட்ஸும் ஈக்கிற. உதாரணமா எஸ் போடுற, எஸ்ஹெச் போடுற, சிஹெச் போடுற, எக்ஸ் போடுற, அந்த மாதிரி. இது எல்லாத்துக்கும் நாங்க சொல்ற ஹிஸ் சவுண்ட் சொல்லி. இதுக்கு ஹிஸ் சவுண்ட் சொல்றேன்டா இது கடைசிக்கே வார. அப்ப இது முடிகிற டைமுக்கு நீங்க பாருங்க ஏன் ஹிஸ் சவுண்ட் சொல்றேன்னு சொல்லி. இந்த ஹிஸ் சவுண்ட் வந்து சொன்னால் நாங்க இஎஸ் போடுவோம். உதாரணமா கிளாஸ் ஒரு சவுண்ட் ஒன்று வாரு, அதுதான் ஹிஸ் சவுண்ட் நாங்க சொல்றேன். அப்ப கிளாஸ் முடிகிற டைமுக்கு இதை நாங்க ப்ளூரலா மாத்துறேன்னு சொல்லி இதுக்கு இன்னொரு எஸ் போட்டா சரி வராது. இப்ப வாசிக்க கஷ்டமே, கிளாஸ் வாசிக்கும். அதனால நாங்க என்ன செய்யறோம், இதுக்கு இஎஸ் போடுவோம், கிளாஸஸ் வாசிக்கிறேன். அடுத்தது வந்து பிரஷ், பிரஷஸ் வாசிக்கிறேன். மேட்ச், மேட்சஸ் வாசிக்கிறேன். டிஷ், டிஷஸ் வாசிக்கிறேன். ரைட்.
அந்த மாதிரி நாங்க வந்து இத வாசிக்கணும். அடுத்த வகை வந்து சில நவுன் சீக்கிர ஓல முடியுற. அந்த நவுன்ஸ நாங்க வந்து ஓல முடிஞ்சால் இஎஸ் போடணும். உதாரணமா மேங்கோ, மேங்கோஸ், எஸ் மட்டும் போடுறல. ஓல முடிஞ்சன்னு சொன்னால் இஎஸ் போடணும். ஹீரோ, ஹீரோஸ், பொட்டேட்டோ, பொட்டேட்டோஸ், volcano, volcanoes. volcano ன்னு சொல்றது வந்து எரிமலை. அப்ப இஎஸ் போட்டு இந்த இடத்துல நாங்க என்ன செய்யற இஎஸ் போட்டு மாத்தோம். டிஷ் என்று சொல்றது வந்து பிளேட். ஓகே, அடுத்தது வந்து நாங்க சில வேர்ட் சீக்கிர ஓலத்தான் முடியிற. சரி, ரேரான சில இன்னும் வேர்ட் சீக்கிர ஓலத்தான் முடியிற கிட்டட்ட. ஆனா அதுக்கு நாங்க வந்து எஸ் போட்டுல இல்ல, ஓக்கு நாங்க இஎஸ் தானே போடணும் சொன்னாங்க. மேங்கோ வந்து மேங்கோஸ் மாத்திர டைமுக்கு ஓ வந்தா இஎஸ் போடணும் நாங்க சொன்னேன். ஆனா இந்த இடத்துல இன்னும் சில வேர்ட்ஸ் சீக்கிர அதுக்கு வந்து நாங்க இஎஸ் போடுறல, அதுக்கு பதிலா எஸ் தான் போடுற. காரணம் என்னன்னு சொன்னா இந்த வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இல்ல, ஃபாரின் நவுன்ஸ் நாங்க சொல்றதுக்கு. அதாவது வெளிநாட்டுல இருந்து, வெளிநாட்டு மொழிகள் இருந்து, வேற வேற நாட்டு மொழிகள் இருந்து எடுத்த சில வேர்ட்ஸ் ஈக்கிற. இங்கிலீஷ்ல நிறைய வேர்ட்ஸ் அப்படி ஈக்கிற. இங்கிலீஷ்ல லாட்டின் வேர்ட்ஸ் ஈக்கிற, இட்டாலியன் வேர்ட்ஸ் ஈக்கிற, அரபிக் வேர்ட்ஸ் ஈக்கிற, அந்த மாதிரி வேர்ட்ஸ் ஈக்கிற. இந்த வேர்ட்ஸ் வந்து ஓல தான் முடிகிற சிலது. இப்ப உதாரணமா எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால் டைனமோ. அப்ப டைனமோன்னு செல்ற டைமுக்கு டைனமோஸ் என்று செல்ற. ஆனா இஎஸ் போடுறல, எஸ் மட்டும் தான் போடுற. பியானோ, பியானோஸ், போட்டோ, போட்டோஸ், லோகோ, லோகோஸ், கிலோ, கிலோஸ். அப்ப பாருங்க இதுல வந்து எல்லாம் ஓலத்தான் முடிகிற. ஆனா இதெல்லாம் வந்து ஃபாரின் நவுன்ஸ், இதெல்லாம் வந்து ஃபாரின் லாங்குவேஜ்ல இருந்து எடுத்த நவுன்ஸ். ரைட்? ஓகே. சில நவுன் சீக்கிர ஒரு கான்சனன்ட் லெட்டரோட, மெய்யெழுத்தொண்டோட வைல முடிகிற லெட்டர் சீக்கிர. இது வந்து நாங்க ப்ளூரலா மாத்துற டைமுக்கு வை என்ன நடக்கிறண்டா இல்ல போற. வை வந்து சேஞ்ச் ஆகிற ஐக்கு, வை ஐயாக சேஞ்ச் ஆகி இஎஸ் போட்டுற. உதாரணமா பேபிஸ், லேடிஸ், சிட்டிஸ், ஸ்டோரிஸ், அந்த மாதிரி எழுதுது. இப்ப இதுல பாருங்க, பேபி என்ன கொல வைல முடிகிற, லேடி என்ற கொல வைல முடிகிற, சிட்டி வைல முடிகிற, ஸ்டோரி வைல முடிகிற. இதெல்லாம் வந்து ஐயா மாறி இஎஸ் போடுற. அது வை ஐயா மாறுற இஎஸ் ஆட் பண்ண. இன்னும் மீக்கிற சில வேர்ட்ஸ் எஃப்ல இல்லாட்டி எஃப்இல முடிகிற. இதை நாங்க சேஞ்ச் பண்ணணும். என்னன்னா இந்த எஃப்இ வந்து வியா மாறுற, அதுக்கு இஎஸ் போடுற. உதாரணமா தீஃப், எஃப்ல முடிகிற தீவ்ஸ். பாருங்க, எஃப் இல்லா பேத்துட்டு அது வியா மாறுற, அதுக்கப்புறம் இஎஸ் போடுற. வைஃப், எஃப் வந்து இல்லாமாகி வி மாறி விஇஎஸ் ஆகுற. லீஃப், லீவ்ஸ், ஹாஃப், ஹாஃப்ஸ், ஷெல்ஃப், செல்ஃப், செல்வ்ஸ், ஷெல்ஃப்ஸ், ஷெல்வ்ஸ். அடுத்தது வந்து இன்னும் சில நவுன் ஈக்கிற, அதோடக்குள்ள ஈக்கிற வவலையே நாங்க மாத்துற. அதுல ஈக்கிற உயிரெழுத்த நாங்க மாத்துற. எப்படி என்ன இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கொண்டா நாங்க ஃபுட்ஸ் என்று செல்றல, ஃபீட் என்று தான் செல்றேன். மேன்ஸ் என்று செல்றல, மென். அப்ப பாருங்க, ஏ வந்து ஈயா மாறுற, ஓ வந்து இ டபுள் ஈயா மாறுற. உமன், விமென் என்று வாசிக்கிற, உமென் அல்ல விமென் என்று தான் வாசிக்கிற. ஆனா இதுல இருக்கிற இந்த ஏ என்ற வவர் லெட்டர் தான் மாறுற. டூத், டீத், மவுஸ், மைஸ், கூஸ், கீஸ். இன்னும் சில நவுன்ஸ் ஈக்கிற எஃப்ல முடிகிற, எஃப்இல முடிகிற எஸ் மட்டும் தான் போடுற. இதுல வந்து எஃப் வியா மாறுறோம் இல்ல, இஎஸ் போடுறோம் இல்ல. உதாரணமா இந்த மாதிரி வேர்ட்ஸ்: சீஃப், சீஃப்ஸ், கல்ஃப், கல்ஃப்ஸ், சேஃப், சேஃப்ஸ், ப்ரூஃப், ப்ரூஃப்ஸ். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து போடலாம். இப்ப இதெல்லாம் வந்து நல்லா விளங்கிக்கோங்க. இது இன்னொரு இடத்துல நான் ஞாபகம் மூட்டுவேன். நவுன்ஸ நாங்க எப்படி ப்ளூரலா மாத்துறது, பேர் சொற்களை எப்படி நாங்க வந்து ப்ளூரலா மாத்துறன்றது தான் இதுல நாங்க வந்து படிச்சோம். அடுத்தது வந்து வேர்ப்ஸ். கட்டாயமான ஒரு பகுதி ஒன்று தான் இந்த வேர்ப்ஸ் என்று சொல்றது.
வேர்ப்ஸ் என்று சொல்றது வந்து வினை சொற்கள். ஏண்டா ஒரு சென்டென்ஸ் ஒன்று நாங்க எடுத்துக்கொண்டா முக்கியமாக நாங்க போடுற ஒரு விஷயம் ஒன்று தான் வேர்ப் என்று சொல்றது. ஏன்னா நாங்க ஒரு சென்டென்ஸ் ஒன்று பேசுற டைமுக்கு கண்டாலும் நாங்க வினை சொற்களை போட்டு தானே பேசுறோம். இல்லாட்டி எங்களுக்கு வாக்கியம் ஒன்று பேச தேவையில்லை. அதுல என்ன சரி ஒன்று நடக்குற. உதாரணமா இதுல சொல்ற a verb is a word that tells or asserts something about person or thing does. ஒரு verb என்று சொல்றது என்னன்னு சொன்னால், ஒரு வினை சொல் என்று சொல்றது என்னன்னு சொன்னால், அது ஒரு வேர்ட் உண்டு, அது ஒரு சொல் உண்டு. அது செல்ற குறிக்கிற டெல்ஸ் இல்லாட்டி asserts முன் வைக்கிற என்னத்தண்டா சம்திங் about a person or thing does. ஒரு ஆள் இல்லாட்டி ஒரு விஷயம் என்ன சரி ஒன்று செஞ்சு சொன்னா அதை நாங்க வேர்ப்ல தான் காட்டுறோம். ரைட்? உதாரணமா வேர்ப நாங்க வந்து 3 முறையில செல்லலாம். வேர்ப ஒன்னாவது முறை வந்து ஒரு பர்சன் ஒன்று இல்லாட்டி ஒரு திங் ஒன்று செய்யறது, ஒரு ஆள் இல்லாட்டி ஒரு விஷயம் ஒன்று செய்யறது வந்து ஒரு வேர்ப் உண்டு. உதாரணமா இதுல பாருங்க, மதர் குக்ஸ் ரைஸ். உம்மா வந்து ரைஸ் சமைக்கிற, அப்ப குக்ஸ். இத பத்தி நீங்க பெருசா யோசிச்ச வேணுமே. ஏன்னா இப்ப சிலவங்களுக்கு என்ன தெரியும், சிலவங்க யோசிக்கிற டீச்சர் இதுல எப்படி என்எஸ் வந்த ஏன்எஸ் வந்த அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விகள் உங்களுக்கு இப்ப வரலாம். அதெல்லாம் நீங்க இப்ப கேட்க வேணும். ஏன்னா நான் உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி தருவேன். இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்டா வேர்பண்டா என்ன, வேர்பன்றது நாங்க எப்படி எழுதலாம் என்றதான் இதுல உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அப்ப வேர்பண்டு சொல்றது வந்து மதர் குக்ஸ் ரைஸ் என்று சொல்ற, மதர் குக்ஸ் ரைஸ் என்று சொல்ற டைமுக்கு இந்த இடத்துல உம்மா தான் சமைக்கிற, ஒரு ஆள் ஒரு வேலையை ஒன்று செய்யற. முகமது ரைட்ஸ் a bicycle, ஒரு ஆள் ஒரு வேலையை செய்யற. The girl wrote a letter to her mother. கேர்ள் வந்து என்ன செய்யற, ரோட் எழுதினாள். என்னத்தை எழுதினாள், ஒரு லெட்டர் ஒன்று யாருக்கு, அவட உம்மாக்கு. அப்ப இதுல ஒரு ஆள் ஒரு வேலையை ஒன்று செய்யற. இல்லாட்டி ஒரு ஆளுக்கு ஒரு வேலை நடக்குற, ஒரு ஆளுக்கு ஒரு வேலை நடக்குற, அவருக்கு வந்து செய்யப்படுற அந்த வேலை. அஹமட் is scolded by his wife. அஹமட் வந்து வைஃபால ஏச்சி படுற. அப்ப இந்த வேலை இவருக்கு நடக்குற, இவர் எல்லாம் செய்யறது யாரு, இவர். இது passive voice. நாங்க active voice passive voice படிப்போம். இது வந்து passive voice. The door is broken by the thieves. அப்ப கதவுக்கு ஒரு விஷயம் ஒண்ணு நடந்திருக்கிற, யாரு செஞ்ச, இவங்க தீவ்ஸ் தான் இந்த வேலையை செஞ்ச. ஆனா யாருக்கு செஞ்சு பட்டிக்கிற, டோருக்கு. அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு வேலை ஒன்று நடந்தால் எங்களுக்கு வந்து அதை வேர்பாக எடுத்துக்கொள்ளணும். What a person or thing is. ஒரு ஆள் இல்லாட்டி ஒரு விஷயம் ஒன்று வேர்பாவே ஈக்கிற, அந்த வேர்பே அந்த ஆள் தான். உதாரணமா the dog is dead. அப்ப நாய்க்கு நடந்தில்லை, நாயாகவே தானே, நாய் தான் செத்திக்கிற அந்த இடத்துல. அப்ப அந்த நாய் வந்து டெட் என்று சொல்ற டைமுக்கு அந்த வேர்ப் வந்து நாய்க்கு தான் நடந்திருக்கிற. He is famous. அவர் வந்து ஃபேமஸ் ஆகிக்கிற, அப்ப அவரே அந்த ஒரு வேர்ப் உண்டு. ஈஸ் என்று சொல்றது ஒரு வேர்ப் உண்டு. ரைட்? இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும், டீச்சர் என்ன தெரியுது ஈஸ் என்று சொல்றது வேர்ப் என்று சொல்றீங்க நீங்க அப்படின்னு சொல்றேன். I feel sorry. அப்ப ஃபீல் பண்றது. New York is a big city. Is a big city. Right? Okay. Verbs என்று சொல்றது, இப்போ உங்களுக்கு தெரியும் verbs என்று சொல்றது எதுக்கு யூஸ் பண்றேன்னு சொல்லி. இந்த verbs என்றது ரெண்டு வகைப்பட்ட, ஒன்று வந்து ordinary verbs, இன்னொன்று வந்து auxiliary verbs. ஆர்டினரி வேர்ப்ஸ் என்று சொல்றது வந்து நார்மலாவே நாங்க அதை பார்த்தாலே எங்களுக்கு அதாவது வெளிப்படையாவே விளங்குற அது ஒரு வேர்ப் ஒன்றுன்னு சொல்லி, அது ஒரு வினை சொல்லு சொல்லி வெளிப்படையா எனக்கு விளங்குற. உதாரணமா டான்ஸ், சிங், திங்க், கோ, கம், ஈட். இன்னும் நிறைய வேர்ப்ஸ் ஈக்கிற இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய வேர்ப்ஸ் இந்த மாதிரி ஈக்கிற. இது ஆர்டினரியாவே பயன்படுத்துற வேர்ப்ஸ். ஆக்சிலரி வேர்ப் என்று சொல்ற, இல்லாட்டி நாங்க ஹெல்பிங் வேர்ப் என்று சொல்ற ஆக்சிலரி வேர்ப். இதெல்லாம் வந்து ஹெல்பிங்காக நாங்க பயன்படுத்துறோம். அங்க நாங்க ஈஸ் ஒன்று பயன்படுத்தின தானே, அதுதான். அப்ப பி வேர்ப்ஸ் என்று நாங்க சொல்றோம், அதெல்லாம் வந்து பி வேர்ப்ல வாரது. அமிசா, வாஸ் வேர்ப், வில் பி இல்லாட்டி ஷெல் பி. இன்னும் மீக்கிற ஹேவ் என்று சொல்லி வேர்ட்ஸ் கொஞ்சம். ஹேவ், ஹேஸ், ஹெட் என்று சொல்ற. ஷெல், ஷுட் அண்டிக்கிற, will, would அண்டிக்கிற, can, could அண்டிக்கிற, may, might அண்டிக்கிற, இன்னும் நிறைய வேர்ட்ஸ் ஈக்கிற ஆக்சிலரி வேர்ப்ஸ்ல.
இதெல்லாம் வந்து ஆக்சிலரி verb. இதெல்லாம் வந்து ஹெல்பிங்காக நாங்க பயன்படுத்துற verbs. இன்னும் சில நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், இதுல சில verbs ஈக்கிற ஆக்சிலரி verbs ஈக்கிற நாங்க வந்து டென்ஸ காட்டுறதுக்கு பயன்படுத்த காலத்தை காட்டுறதுக்கு பயன்படுத்துற சில verbs ஈக்கிற இதுல. இதெல்லாம் நாங்க வந்து எங்க படிக்கிற டென்சஸ் என்று சொல்ற பாடத்துல நாங்க படிக்கிறோம். சரி, இப்போ உங்களுக்கு தெரியும் verb வந்து ரெண்டு வகைப்படுற verbண்டா என்னன்னு தெரியும், verbன்றது எப்படி பயன்படுத்துறன்றது தெரியும். இப்ப வருவோம், நவுன்ல சிங்குலர் ப்ளூரல் ஈக்கிற மாதிரி ரைட், நவுன்ல சிங்குலர் ப்ளூரல் ஈக்கிற மாதிரி verbலயும் சிங்குலர் ப்ளூரல் ஈக்கிற. தமிழ்ல வந்து அப்படி இல்லையா ஈக்கும், ரைட்? ஆனால் இல்லாட்டி வேற லாங்குவேஜஸ்ல அப்படி இல்லையா ஈக்கும். ஆனால் இங்கிலீஷ்ல வந்து வேர்புக்கு இப்ப நவுனுக்கு பெயர் சொற்களுக்கு வந்து ஒருமை பன்மை ஈக்கிறதானே, அந்த மாதிரி வேர்ப்ஸுக்கும் ஒருமை பன்மை. இந்த வேர்ப்ஸ் ஒருமை பன்மை வார எதை பொறுத்தன்னு சொன்னால், எதை பார்த்தன்னு சொன்னால் நவுனை பார்த்து தான் வார. நவுன் ஒருமையா இருந்தா வேர்பும் ஒருமையா வரும், நவுன் பன்மையா இருந்தா வேர்பும் பன்மையா வரும். இது எப்படி வார அதை நான் உங்களுக்கு புறவைச்சு சொல்லிட்டேன். ஆனா இப்ப நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்கொள்ளணும், வேர்ப வந்து நாங்க எப்படி சிங்குலர் ப்ளூரலா பார்த்துக்கொள்ளும். உங்களுக்கு தெரியும் நவுன்ல நாங்க பார்த்த எஸ் வந்தால் அது ப்ளூரல் தானே. நவுன்ல நல்லா விளங்கிக்கும், நவுன்ல எஸ் வந்தால் அது ப்ளூரல். ஆனால் வேர்ப்ல எஸ் வந்தால் அது ப்ளூரல் இல்ல. நல்லா விளங்கிக்கும், வேர்ப்ல வந்து எஸ் இல்லாட்டி தான் அது ப்ளூரல் ஆகுற. அதுட தலைகீழ், நவுண்ட தலைகீழ் தான் வேர்ப்ல நடக்குற. அது அப்படி என்றா இப்படி. பேசிக்கா உங்களுக்கு தெரியும் தானே, நீங்க சின்னத்துல படிச்சிப்பீங்க இந்த வேர்ப் சார்ட் ஈக்கிறேன். பாஸ்ட், பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நாங்க படிக்கிறேன். கோ, வெண்ட், கோன் படிச்சிக்கிறேன். இப்ப என்ன வந்திருக்கிறேன், அந்த வேர்ப் சார்ட்ல முதலாவது கொலம்ல வாரதிக்கிறதானே, முதலாவது காண்டேல வாரதிக்கிறதானே, அது பிரசன்ட் டென்ஸ். கோ, கம், ரன், ஈட், ஸ்லீப் அப்படின்னு சொல்றது. இதுல எங்கேயுமே எஸ் இல்ல தானே. பொதுவா நாங்க வந்து எல்லா வேர்பையும் பிரசன்ட் ப்ளூரல்ல செல்ற டைமுக்கு பேசிக்கலியா அது வந்து பன்மையாகத்தான் நீக்கிற, பிரசன்ட் ப்ளூரல்ல தான் நீக்கிற. இந்த பிரசன்ட் ப்ளூரல்ல இருக்கிற இந்த ரன் என்று செல்றத வந்து நாங்க பிரிச்சு எழுதேலும். இதுக்குள்ள ஒரு வசனம் ஒண்டிக்கிற டூ என்று சொல்லி, செய்ய சொல்லி, டூ ரன். இந்த டூ என்று செல்றது எப்ப வெளிக்கு வார தெரியுமா? நாங்க இப்ப சும்மா ஒரு சென்டென்ஸ் ஒன்று எழுதுறேன்னு நான் ரன்ன வச்சு இந்த மாதிரி the boys run, the boys run. டீச்சர் இந்த the boys do run எங்களுக்கு செல்லலவா? இது சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு செல்லும். ஆனா நார்மலா வந்து நாங்க அப்படி எழுதுறதில்ல. நீங்க ஒரு கவிதை ஒன்று எழுதுற, ரைட், அந்த மாதிரி எழுதுற டைமுக்கு ஓகே உங்களுக்கு அப்படியே பிரிச்சு எழுதலாம். ஆனா நார்மலா நாங்க ஒரு சென்டென்ஸ் உண்டு பாசிட்டிவ், இதுக்கு நாங்க சொல்ற பாசிட்டிவ் சென்டென்சஸ் என்று சொல்லி, பாசிட்டிவ் சென்டென்சஸ் எழுதுற டைமுக்கு நாங்க வந்து ரன் என்று தான் எழுதுறேன். இங்கே ரன் என்று எழுதினா பாய்ஸ். நான் சொன்னேன் verb வந்து நவுனை பொறுத்து தான் verb ஒருமை பன்மையான்னு நாங்க தீர்மானிக்கிறோம். நவுன் பன்மையா இருந்தா verbும் பன்மையாகணும், நவுன் ஒருமையா இருந்தா verbும் ஒருமையாகணும். ஆனா verb ஒருமை பன்மையும் நவுன் ஒருமை பன்மையும் இப்ப உங்களுக்கு தெரியும். நவுன் ஒருமை பன்மை, ஒருமை வந்து எஸ் இல்ல, பன்மை வந்து எஸ் ஈக்கிற. verbல வந்து ஒரு மேல எஸ் இல்ல, ஒரு மேல எஸ் ஈக்கிற, பன் மேல எஸ் இல்ல. அப்ப இந்த இடத்துல வந்து verb வந்து எதுல ஈக்கிற? பன் மேல ஈக்கிற. இது பாய்ஸ். அப்ப இது வந்து என்னத்த? ரன், ரன்ஸ் அல்ல. இப்ப இந்த டூ எப்ப வெளியே வாரன்னா நாங்க இத வந்து நெகட்டிவ் ஃபார்முக்கு மாத்துறேன். அவங்க ஓடுறல என்று சொல்ற டைமுக்கு அந்த டூவை நாங்க வெளியே எடுக்கணும். the boys not run எங்களுக்கு செல்லேலா. என்ன இது பிரசன்ட் டென்ஸ் தானே. அவ பிரசன்ட் டென்ஸ் எடுக்கிற டைமுக்கு இந்த டூவை நாங்க வெளியே எடுக்கிற. the boys do not, அத நாங்க வந்து சேர்த்து எழுதுற, don't run.
இப்ப கண்டா எப்ப நாங்க இந்த டோன்ட் என்று சொல்றது நாங்க எப்ப வெளியெடுத்த, அதாவது டூவை நாங்க எப்ப வெளியெடுத்தன்னு. இன்னும் ஒரு சந்தர்ப்பம் ஈகிற கேள்வி கேட்கும் போது அவர்கள் அந்த பாய்ஸ் ஓடுகிறார்களா அப்படின்னு நாங்க கேட்கிற டைமுக்கு do the boys run. இது question form. நெகட்டிவ் கொஸ்டனுக்கு மாத்துற டைமுக்கு don't the boys run. Don't the boys run. இது வந்து question form. இது வந்து நெகட்டிவ் question form. அப்ப பாருங்க, இப்ப விளங்கினா do எப்ப வெளியே வாரன்னு சொல்லி. எஸ் அண்டா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. குட். இப்ப வருவோம் திரும்ப எங்கட பிரசன்டேஷன். இப்போ உங்களுக்கு தெரியும் நவுன்ல ஒருமை பன்மை ஈக்கிற மாதிரி வேர்ப்லயும் ஒருமை பன்மை ஈக்கிற. இப்ப ஒருமை பன்மைன்னு சொல்றது வந்து பிரசன்ட் ப்ளூரல் எல்லாமே பன்மை தான். அத நாங்க ஒருமையா மாத்துற டைமுக்கு, சிங்குலரா மாத்துற டைமுக்கு எஸ் போடணும். அப்ப ரன் வந்து ரன்ஸ் ஆகுற, ரைட்ஸ், ஈட்ஸ், ஸ்லீப், ஹிட்ஸ் என்று சொல்லி நாங்க எழுதுறோம். இதுல வந்து இந்த எஸ் அர்த்தம் என்னன்னா டஸ். அங்க நாங்க வந்து டூ தானே, அது ஒருமைக்கு தான் பயன்படுத்துற. டஸ் என்று சொல்றது வந்து நாங்க பன்மைக்கு, சாரி டூ என்று சொல்றது நாங்க வந்து பன்மைக்கு பயன்படுத்துற. டஸ் என்று சொல்றது வந்து நாங்க ஒருமைக்கு பயன்படுத்துற. அப்ப இந்த டஸ் எப்ப வெளியே வாரன்னா இந்த டூ மாதிரி தான். நார்மலா நாங்க வந்து எழுதுற டைமுக்கு இந்த மாதிரி. இது ஒருமை, இது வந்து பன்மை. இப்ப நாங்க படிக்க போறது வந்து ஒருமை. செல்லமே நாங்க the cat drinks milk. பூனை வந்து என்ன செய்யற, பால் குடிக்கிற. இதுல டஸ் எங்க டீச்சர் வெளியே வார் இல்லையா? இல்ல, பாசிட்டிவ்ல வெளியே வார் இல்ல. எப்ப வெளியே வாரன்னா நாங்க நெகட்டிவ்க்கு மாத்தின உடனே அந்த டஸ் என்று சொல்றது the cat drinks milk. The cat drinks milk. The cat drinks milk. இதுல எப்ப டீச்சர் டஸ் வெளியே வாரன்னு கேட்டால் நெகட்டிவா மாத்திரட்டேன். The cat doesn't drink milk. இப்ப பாருங்க, அதுல எஸ் வந்து இல்லாம போச்சு. இந்த ட்ரிங்க்குள்ள இருந்த ட்ரிங்க்ஸுக்குள்ள இருந்து இந்த எஸ் தானே நாங்க வெளியே எடுத்துற டசன்ட் சொல்லி. ரைட், நல்லா விளங்கி கொள்ளணும் இந்த மாதிரி. நாங்க வந்து ஒரு வேர்ட் ஒன்று எடுக்கிற ட்ரிங்க்ஸ் என்று சொல்லி எஸ் ஈக்கிற. இந்த ட்ரிங்க்ஸ் என்றது ரைட், இந்த ட்ரிங்க்ஸ் என்று சொல்றது வந்து ரெண்டா பிரியுற. இந்த ட்ரிங்க்ஸ் என்று சொல்றது வந்து எத்தனையா பிரியுத? ரெண்டா பிரியுத. எப்படி நல்லா விளங்கிக்கோங்க, இது மறக்கவே படாத. ஒன்று வந்து இதுக்குள்ள ட்ரிங்க் என்று சொல்ற பேஸ் வேர்ட் ஈக்கிற ட்ரிங்க் நார்மலா. அடுத்தது வந்து இதுக்குள்ள யார் ஈக்கிற? டஸ் என்ற ஒரு வேர்ட் ஒன்று ஈக்கிற. அது இந்த எஸ் தான். அந்த டஸ் என்று சொல்றது எது? இந்த எஸ் தான். இது இந்த எஸ் தான் இந்த டஸ் என்று சொல்றது. கிளியரா எல்லாருக்கும்? இது இன்னும் இந்த எஸ் தான் இந்த டஸ் என்று சொல்றது. இட் இஸ் லைக் ரைட். திரும்ப வரும் இதுக்கு. திரும்ப இதுல ஈக்கிற எஸ் வந்து வெளியே வார எப்பன்னு சொன்னா நாங்க கொஸ்டினா மாத்தக்கொள்ள. Does the cat drink milk? இன்னும் ஈக்கிற இத வந்து நெகட்டிவ் கொஸ்டினா மாத்துற டைமுக்கு doesn't the cat drink milk? பாருங்க,
அப்ப இந்த டஸ்ஸ வெளியெடுத்த உடனே புள்ளைகள் நல்லா விளங்கிக்கோங்கோ, எஸ் என்று செல்றது இல்ல போற ட்ரிங்க். என்ன டஸ்ஸ நாங்க வெளியெடுத்தது. verbs டைப் 2 ஈக்கிற. verbs டைப் 2 ஈக்கிற ரெகுலர் verbsம் irregular verbsம். இது நிறைய பேர் குழம்பி கொள்ற விஷயம். ஆனா குழம்புறதுக்கு ஒண்டி இல்லை இதுல. இந்த verb 2 டைப்ஸும் என்னென்றால் ரெகுலர் அண்ட் irregular. ரெகுலர் verbs என்று செல்றது வந்து நார்மலா ஒரு verb உண்டு, present pluralல தானே வருது, run இல்லாட்டி நாங்க eat, sleep அப்படி என்ன எடுத்துக்கணும். ரெகுலர் verb என்று செல்றது வந்து உங்களுக்கு தெரியும் present verb column ஈக்கிற, past tense ஈக்கிற, past participle ஈக்கிற. past tenseம் past participleலையும் ed வந்துச்சு என்று சொன்னால் அது வந்து ரெகுலர் verb. ரெகுலர் அதுல வந்து எங்களுக்கு பாடமாக்குறதுக்கு ஒன்று இல்ல, ரெகுலராகவே ed போட்டு தான் எழுதுற. உதாரணமா walk, walked, walked. laugh, laughed, laughed. paint, painted, painted. talk, talked, talked. அந்த மாதிரி ஈடில முடிகிற சொற்களுக்கு நாங்க சொல்ற ரெகுலர் verb. ரெகுலராகவே ஈடில தான் முடியும். irregular verb என்று சொல்றது வந்து ஈடில முடியிறில்ல. irregular verbs 3 வகை ஈக்கிற. irregular verbs 3 வகை ஈக்கிற. அதுல வந்து past tenseம் past participleம் வந்து different. ed போடுறல நாங்க. edயும் வாரதுகள் ஈக்கிற, ed இல்லாம மாறி வாரதுகளும் ஈக்கிற. இது 3 வகை ஈக்கிற. ஒன்று வந்து 3 சொல்லுமே ஒரே மாய் ஈக்கும். present tenseம் past tenseம் past participleம் 3 ஒரே மாய் ஈக்கும். ரெண்டாவது வந்து 2 ஒரே மாய் ஈக்கும். present tense ஒண்டி ஒரு மாயா ஈக்கும், பாஸ்டும் past participleம் வேறொரு மாயா ஈக்கும். இன்னும் சில சொற்கள் ஈக்கிற 3மே வந்து வித்தியாசமாய் பாருங்க. 3ம் ஒரே மாயன்றட்டமே கட் கட் கட், புட் புட் புட், புட்டட்னு நாங்க சொல்றோம், புட் புட் புட். ஆனா 2 ஒரே மாய் சிட் செட் செட், சிட்னு வந்தா செட் செட். 3மே வித்தியாசம், ரிங் ரேங் ராங். இப்ப உங்களுக்கு ஈக்கிற பிரச்சனை, டீச்சர் இந்த சாட்டை வந்து நாங்க பாடமாக்கணுமா? உங்களுக்கு நினைவிக்கிறா நான் முதலாவது கிளாஸ்ல உங்களுக்கு சொன்னேன் இங்கிலீஷ் படிக்கணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும். உங்களுக்கு தனியவே இங்கிலீஷ் படிக்கலாம், ஒரு டீச்சர் உண்டோ, ஒரு எக்ஸ்பர்ட் உண்டோ, ஒரு ஸ்கூலோ, ஒரு டியூஷனோ தேவையில்லைன்னு நான் உங்களுக்கு அதுல நான் உங்களுக்கு சொன்ன ரீட் என்று சொல்லி ஒரு மெத்தட் உண்டு. உங்களோட கண்ணை நீங்க வந்து என்னத்தை செய்யற ட்ரெயின் பண்ற. இந்த கண்ணை நீங்க ட்ரெயின் பண்ற டைமுக்கு உங்களோட மைண்டையும் நீங்க வந்து ட்ரெயின் பண்ற. கண்ணை ட்ரெயின் பண்ணி கொண்டிக்கக்குள்ள உங்களோட வாயம் நீங்க ட்ரெயின் பண்ற, காதையும் ட்ரெயின் பண்ற. அப்ப அந்த இடத்துல இந்த 4 விஷயமும் ட்ரெயின் ஆகுது. ஏண்டா உள்ள நீங்க ஒரு புக் கொண்டு, நான் சொன்ன புக்ஸ் கட்டாயம் வாசிக்கணும் எல்லாரும். நீங்க ஒரு புக் கொண்டு வாசிக்கிற டைமுக்கு கண்ணால நீங்க வாசிக்கிறத மைண்டால வாசிக்க வேண்டாம். சரி, கண்ணால வாசிக்கிற, அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யற, அத கண்ணால வாசிக்கும் போது கொஞ்சம் சத்தமா வாசிங்க உங்களோட காதுக்கு கேட்கறதுக்கு. அப்ப உங்களோட வாயும் இந்த இடத்துல வந்து பழகுற, வாசிக்கிறதுக்கு உச்சரிக்கிறதுக்கு. காது மதுக்கு பிறகு கேட்கிற, அது உங்களோட மைண்ட்ல பேத்து பதிரும், உங்களோட மெமரியில பேத்து அது பதிர. அப்ப வேர்ட்ஸ் என்று செல்றது, vocabulary என்று செல்றது, ரைட்? vocabulary என்று செல்றது வந்து நாங்க வாசிக்கும் போது vocabulary படிக்கிறதை விட நாங்க வந்து கூடுதலான வேர்ட்ஸை வந்து நாங்க படிச்சு கொள்றோம். விளங்கினா? இப்ப நான் டு பி ஆனஸ்ட் இந்த சார்ட் எல்லாம் நான் பாடமாக்கல, போய் சரி, நான் இந்த சார்ட் எல்லாம் பாடமாக்கல. என்னன்னா செட் ஆகல இந்த பாடமாக்குற வேலை. பாடமாக்க தேவையில்லை. நீங்க நிறைய வாசிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் தானாவே ஓகே ஆகுது. நீங்க நிறைய டாக் பண்றேன் ஆக்களோட பேசுறேன்னு சொன்னா அப்ப அவங்க சம்டைம்ஸ் உங்களுக்கு தெரியாத வேர்ட்ஸ் அவங்க பாவிப்பாங்க. அப்ப நீங்க யோசிக்கிற அது என்ன வேர்டு, இல்லாட்டி நீங்க கேக்குற என்ன அந்த வேர்ட் அர்த்தம் அப்படி பேசு. அந்த டைமுக்கு உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் வந்து ஃபெமிலியர் ஆகுற. அடுத்தது நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் ஒன்று தான், தமிழால சிங்களத்தால நீங்க பேசுற டைமுக்கு இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸையும் கொஞ்சம் போட்டு பேசுங்க. விளங்கினா? படிக்கிறதுக்கு தானே நாங்க தமிழால பேசுறேன்னு கட்டாயம் சுத்த தமிழாலேயே பேசணும் என்ற ஒரு ரூல் இல்லை. விளங்கிச்சா? நீங்க வாசிக்கிற டைமுக்கு, ரீட் பண்ற டைமுக்கு நீங்க வந்து என்ன செய்யுங்க, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் போட்டு வாசிங்க, இல்லாட்டி ரீட் டாக் பண்ணுங்க பேசுற டைமுக்கு.
அப்பதான் உங்களுக்கு வந்து புதிய வேர்ட்ஸ் வந்து நினைவு நிற்கும். இப்ப சிலாக்களிக்கிற டிக்ஷனரியில புதிய வேர்டு ஒண்ணு வந்தா பாக்குற அர்த்தத்தை அதோட அது முடிஞ்சாச்சு. அப்படி அல்ல, அந்த வேர்டு இன்னைக்கு நீங்க படிச்ச புதிய வேர்டா, அது எங்க சரி உங்களோட இன்னைக்கு பேசுற ஒரு இடம் ஒன்றுல நீங்க அந்த வேர்டை போட்டு யூஸ் பண்ணுவோம், மறக்காம இருக்கும் யூஸ் பண்ணினா. இப்படித்தான் நாங்க புதிய வேர்ட்ஸை வந்து பாவிக்கணும். உங்களுக்கே விளங்குறாய்க்கும், நான் நிறைய இடங்கள்ல வந்து தமிழால பேசினதுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸை போட்டு பேசுறேன். காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அந்த வேர்ட்ஸ். ரைட். இப்ப irregular verb, regular verbண்டா என்னென்னு உங்களுக்கு தெரியும். அப்ப வேர்ப்ட இவ்வளவும் தான் நாங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல படிக்கிறது. அடுத்தது வந்து adjectives. adjectives என்று சொல்றது வந்து ஒரு நவுன் ஒன்றை மாடிஃபை பண்றதுக்கு நாங்க பயன்படுத்துறோம். பெயர் சொற்கள் இருக்கிற அந்த பெயர் சொற்களை நாங்க வந்து மாடிஃபை பண்ணணும்னா பயன்படுத்துற வேர்ட்ஸுக்கு தான் நாங்க வந்து நவுன்ஸ் என்று சொல்றோம். சாரி, நாங்க வந்து adjectives என்று சொல்றோம். ஒரு பெயர் சொல்லொண்ட மாடிஃபை பண்ணணும்டா, மாடிஃபை பண்றேன்டா என்ன, அதை இன்னும் கொஞ்சம் நாங்க டிஸ்கிரைப் பண்ணி சொல்றோம், அதை இன்னும் கொஞ்சம் நாங்க வர்ணிச்சு சொல்றேன்னு சொன்னால் நாங்க வந்து இந்த adjectives பயன்படுத்துறோம். அது ஒரு ஆளாகவும் இருக்கலாம், ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். Right? So an adjective is a word that describes or modifies another person or thing in a sentence. It is a noun. For an example, he is a good boy. இதுல வந்து எங்களுக்கு நார்மலாவே he is a boy ன்னு தானே சொல்லலாம். நார்மலா சின்ன சென்டென்ஸ் ஒன்று நாங்க உருவாக்குறேன்டா, சப்ஜெக்ட் ஈக்கிற, verb ஈக்கிற, சப்ஜெக்ட் verb ஈக்கிற, ரைட்? அப்ப நவுனும் ஈக்கிற. he, அவன், is a boy, அவன் ஒரு பையன். அப்ப he is a boy. அது இன்னும் கொஞ்சம் நான் டிஸ்கிரைப் பண்ணணும் என்று சொன்னா, இன்னும் கொஞ்சம் அது விளக்கமாக நான் செல்லணும்டா, விளக்கமாக நான் செல்லணும் என்று சொன்னா நான் சொல்றேன் he is a good boy. நல்ல பையன், நல்ல சிறுவன், good boy. it is a white book. it is a book ன்னு எனக்கு சொல்லணும். இப்ப சும்மா நான் உதாரணமா சொல்றேன், நான் ஸ்கூல்ல இருக்கிறேன். அப்ப நான் ஒரு புள்ளையோட கூப்பிட்டு நான் சொல்றேன், என் புக் கொண்டிருக்கிற ஸ்டாஃப் ரூம்ல அதை எடுத்துடுவாங்க, பிரிங் மை புக்னு நான் சொல்லுவேன். அப்ப அந்த புள்ளைக்கு இப்ப விளங்காது. இப்ப ஸ்டாஃப் ரூமுக்கு போன எத்தனை புக் சீக்கிரையா, அந்த புக்கு நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக வர்ணிச்சு செல்லணும் என்று சொன்னா நான் சொல்றேன், ஒரு வெள்ளை புத்தகம் ஒண்டிக்கும் அதை எடுத்துக்கணும், ஒரு வெள்ளை புத்தகம் ஒண்டிக்கும் அதை எடுத்துக்கணும். அப்ப it is a white book, அது வந்து ஒரு வெள்ளை புத்தகம். She brought a new red Italian table. நிறைய பேர் கேக்குற, டீச்சர் ஒரு சென்டென்ஸ் ஒன்ல ஒரு adjective தானா எங்களுக்கு பாவிக்கலும்? இப்போ ஒரு குட் பாய்ண்டா ஒன்று தான், குட் அண்டா ஒரு adjective தானே, எங்களுக்கு வந்து நிறைய adjectives பாவிக்கலவா அப்படின்னு கேக்குற. இல்ல, ஏலும் ஒரு verb, ஒரு நவுனுக்கு எங்களுக்கு வந்து நிறைய adjectives யூஸ் பண்ணலாம். அந்த நவுனுக்கு நிறைய விஷயங்களை போட்டு வர்ணிக்கலாம் அந்த நவுன். உதாரணமா, she brought a new red Italian table. எங்களுக்கு சும்மா she brought a new table என்று சொல்லும் மேலும், she brought a red table என்று சொல்லும் மேலும், she brought an Italian table என்று சொல்லும் மேலும். ஆனா நான் என்ன செஞ்சேன், இந்த மூணையும் ஒன்றுக்கு போட்டு நான் சொன்னேன் she brought a new, புதிய, red, சிவப்பு Italian table. The unhappy rich man. பாருங்க, the unhappy man என்று சொல்ற டைமுக்கு சந்தோஷம் இல்லாத மனிதன் இல்லையா? the rich man என்று சொன்னா பணக்கார மனிதன். ஆனா எனக்கு வந்து அவனை பத்தி இன்னும் கொஞ்சம் சிம்பத்தட்டிக்கா, ரைட், இன்னும் கொஞ்சம் வர்ணிச்சு நான் செல்லணும் என்று சொல்ற டைமுக்கு the unhappy rich man, சந்தோஷம் இல்லாத பணக்கார மனிதன். பாருங்க, இங்கிலீஷ் எவ்வளோ லேசி, என்ன நாங்க தான் கஷ்டப்படுத்தி கொண்டோம். நீங்க கஷ்டம் எப்ப நினைக்கிறீங்களோ அப்ப வரைக்கும் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் படிக்கலாம் போற. லேசி என்ற ஒரு கட்டம் உண்டு, நீங்க நினைச்சு பாருங்க, உங்களுக்கு எதையும் செய்யலாம், எதையும் சாதிக்கலாம் லேசி என்று நினைச்சு. ரைட். இப்ப adjectives என்னன்னு தெரியும். adverbsக்கு வருவோம். adverb ஒன்று சொல்றது வந்து அது வேர்ட் ஒன்று டிஸ்கிரைப் பண்ற இல்லாட்டி மாடிஃபை பண்ற. எதுட மீனிங் என்றால், ஒரு verb ஒன்றை டிஸ்கிரைப் பண்ற, மாடிஃபை பண்ற, adjective ஒன்றை டிஸ்கிரைப் பண்ற, preposition ஒன்றை டிஸ்கிரைப் பண்ற, அப்படி இல்லாட்டி வேறொரு வேர்ட் ஒன்று இல்லாட்டி noun, வேறொரு வேர்ட் ஒன்றை டிஸ்கிரைப் பண்ற. எக்ஸெப்ட் நவுன், நவுனை தவிர இல்லாட்டி pronoun.
பிரதி பெயர் சொற்களை இல்லாட்டி பெயர் சொற்களை தவிர்ந்த மத்த ஏனைய எல்லா சொற்களையும் விளங்கப்படுத்துறது டிஸ்கிரைப் பண்றது வந்து இந்த adverb என்று சொல்றது. அது எப்படி சொல்றது? நார்மலா adverbs என்று சொல்றது நாங்க வந்து யூசுவலா யூஸ் பண்றது எதுக்கென்றால் சில கொஸ்டின்ஸ் நாங்க கேட்கிறோம் adverbs போட்டுறா. எப்படியான கொஸ்டின்ஸ் என்றால் இதுல பாருங்க, இந்த கொஸ்டின்ஸ் where, when, how, how often, how long, how likely, to what degree. அப்படியே கேட்ட உடனே அது ஒரு adverb ஒன்று அந்த இடத்துக்கு வந்துடும். உதாரணமா இதுல பாருங்க, I went home. இப்ப நான் சொல்றேன் நான் போனேன் டீச்சர், நான் போனேன். அப்ப நான் கேட்பேன் எங்க போன, where, எங்க, home. அப்ப இந்த இடத்துல home என்று சொல்றது தான் adverb. அப்ப இது டிஸ்கிரைப் பண்ணிக்கிற ஒரு verb உண்டு. I went, நான் போனேன். போனேன்னு சொல்றத டிஸ்கிரைப் பண்ணிக்கிறேன், எங்க போன, where. அடுத்தது வந்து when, எப்ப போனேன்னு கேக்குறேன். இப்ப இதுல சொல்ற நான் சந்திச்ச டீச்சர். எப்ப சந்திச்சீங்க, எப்ப, yesterday, நேத்து. how, எப்படி. இப்ப சொல்ற the turtle moves, இல்லாட்டி நாங்க சொல்ற பாம்பொண்டு வந்துட்டு வைங்களே, அப்ப நாங்க சொல்ற the snake moves. அப்ப ஸ்னேக் வந்து மூவ் ஆகுற, ஸ்னேக் வந்து ஆடுது, அது மூவ் ஆகுற, அசையுது. அப்ப கேக்குற கேள்வி என்ன, எப்படி அசைற, ஸ்லோலி, மெதுவா டிஸ்கிரைப் பண்ற. இந்த இடத்துல இவ பாருங்க, இதெல்லாம் வந்து verbs டிஸ்கிரைப் பண்ண. it stops responding, அது வந்து ரெஸ்பாண்ட் பண்றது, அதாவது ரிப்ளை பண்றது ஸ்டாப் பண்ணின. அப்ப நான் கேக்குறேன் எவ்வளோ 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 டைமுக்கு, how often. அப்ப சொல்ற sometimes, சில நேரம், சில நேரங்கள்ல வந்து அது ரெஸ்பாண்ட் பண்றது ஸ்டாப் பண்றது. how long, எவ்வளோ காலத்துக்கு. she is staying with us. இப்ப செல்லாம நீங்க போர்டு ஒன்ல இருக்கிற, போர்டிங் ஒன்ல இருக்கிற, அவர் எங்களோட ஈக்கிறாருன்னு சொல்றேன். இல்லாட்டி உங்களோட வீட்டுக்கு யார் சரி வார, அவர் இன்னைக்கு அவர் எங்களோட ஈப்பாரு. அப்ப நீங்க கேக்குற எவ்வளவு காலத்துக்கு ஈக்க போற. அப்ப நான் சொல்ற டெம்பரரி, எந்த நாளும் இல்ல, டெம்பரரியா ஈக்க போறேன், நாட் பெர்மனன்ட், டெம்பரரி. how likely, எவ்வளோக்கு எவ்வளோக்கு உங்களுக்கு நம்பிக்கை, how likely. our team will win, எங்களோட டீம் வந்து வின் பண்ணும். அப்ப சொல்றேன் உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை அதை வின் பண்றேன், ஷுவர்லி, ஷுவராவே வின் பண்றேன். to what degree, எந்த அளவுக்கு. to what degree என்ன, டிகிரி என்று சொல்றது இந்த இடத்துல நீங்க அந்த டிகிரி ஹோல்டர் அதல்ல, அந்த பட்ட படிப்பு எடுக்கிற அதல்ல, இதுல வந்து எந்த அளவுக்கு சொல்றது தான் to what degree. அப்ப very, she was very pleased, she was pleased, அவ வந்து திருப்தி அடைஞ்ச. எவ்வளவு திருப்தி அடைஞ்ச, very pleased, நல்லாவே திருப்தி அடைஞ்ச. சோ questions கேட்டு எங்களுக்கு இந்த adverbs வந்து questionஸ்க்கு ஆன்சர் ஆகிக்கும் adverb என்று சொல்றது. இப்ப நான் சொன்னேன் இந்த adverbs யூஸ் பண்றது இந்த இடங்கள்ல, அதை நான் இப்ப சொல்றேன். adverbs என்று சொல்றது ஒரு verb டிஸ்கிரைப் பண்றதுக்கு, adjective டிஸ்கிரைப் பண்றதுக்கு, preposition டிஸ்கிரைப் பண்றதுக்கு யூஸ் பண்றேன். she runs, இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ் உண்டு. she runs என்றது அவள் ஓடுகிறாள். எப்படி, quickly. அப்ப இந்த runs என்று சொல்றத டிஸ்கிரைப் பண்றது. she is so beautiful, அப்ப இந்த இடத்துல she is beautiful என்று சொல்லலும் தானே எங்களுக்கு. ஏன் so போட்ட, அது இன்னும் கொஞ்சம் நாங்க டிஸ்கிரைப் பண்ண. beautiful adverb நாங்க வந்து இந்த adverb இந்த adjective நாங்க விளங்கப்படுத்துறதுக்கு போட்டிக்கிறோம். அப்ப beautiful என்று சொல்றது ஒரு adjective உண்டு. an adverb can describe a preposition, ஒரு இடைச்சொல் ஒன்று விளங்கப்படுத்துறதுக்கு போடலாம். along, நெடுக, fast, எப்படி ஓடின, ஃபாஸ்டா ஓடி. அடுத்தது வந்து preposition. prepositions என்று சொல்றது வந்து ஒரு word உண்டு that is used before a noun or a pronoun.
இந்த ப்ரிபோசிஷன் என்று சொல்றதை நாங்க எங்க யூஸ் பண்றோம்டா ஒரு பெயர் சொல்லொண்டுக்கு முன்னுக்கோ இல்லாட்டி ஒரு பிரதி பெயர் சொல்லொண்டுக்கு முன்னுக்கோ. என்னத்துக்கு? டு கனெக்ட் இட் டு another word, இன்னொரு வேர்ட் ஒன்றோட கனெக்ட் பண்றதுக்கு இந்த சென்டென்ஸ். யூசுவலா நாங்க வந்து இந்த ப்ரிபோசிஷனை பயன்படுத்துறது வந்து லொகேஷனை காட்டுறதுக்கு, இடத்தை காட்டுறதுக்கு, டிரெக்ஷனை காட்டுறதுக்கு, அது டிரெக்ஷன் அதோட வழியை காட்டுறதுக்கு, டைமை காட்டுறதுக்கு. இந்த 3 விஷயங்களுக்கும் தான் நாங்க இந்த ப்ரிபோசிஷன்ன்றதை யூஸ் பண்றோம். பாய்ஸ் நினைவிக்குது தானே? எக்ஸாம்பிள் நிறைய இருக்கிற ப்ரிபோசிஷன் ஆன், இன், அட், பை, அண்டர், above, beside, to, out, from, for அப்படின்னு நிறைய இருக்கிற ப்ரிபோசிஷனுக்கு சென்டென்சஸ் உதாரணமா நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். I sat on the table. I sat எங்க சிட் பண்ணினா on the table. அப்ப டேபிளுக்கு மேல. அப்ப டிரெக்ஷன் எனக்கு வந்து பிளேஸ காட்டுறியா, லொகேஷனை காட்டுறேன் எங்க சிட் பண்ணி. லெட்ஸ் கோ into the house. into the house, ஹவுஸுக்குள்ள. we will meet at 4 o'clock. அப்ப டைமை காட்டுறேன் at 4 o'clock. on 4 o'clock ன்னு சொல்றல, டைமுக்கு நாங்க at ன்னு யூஸ் பண்றோம். have a look under the couch. couch ன்னு சொல்றது இந்த இடத்துல வந்து அந்த சோஃபா அந்த மாதிரி, அதுக்கு தான் நாங்க couch ன்னு சொல்றோம். under அண்டா கீழே. he went to school. அவன் ஸ்கூலுக்கு போனான். this letter is for you. இந்த லெட்டர் வந்து உங்களுக்காக. conjunctions என்று சொல்றது வந்து ஒரு வேர்ட் உண்டு. அது என்னத்துக்கு நாங்க யூஸ் பண்றோம்டா, 2 சென்டென்ஸ் இல்லாட்டி 2 வேர்ட்ஸ் ஜாயின் பண்றது. 2 சென்டென்ஸ் இல்லாட்டி 2 வேர்ட்ஸ் ஜாயின் பண்றதுக்கு நாங்க conjunction என்றதை யூஸ் பண்றோம். ரைட்? உதாரணமா and, but, or, because, so, either or, neither nor, both, if. இன்னும் நிறைய conjunctions இருக்கிறது. சரி, முக்கியமான conjunction கொஞ்சத்தையும் நான் உங்களுக்கு நாளைக்கு கிளாஸ்ல சொல்லித்தரேன். இன்றைக்கல்ல நாளைக்கு கிளாஸ்ல நான் உங்களுக்கு முக்கியமான conjunctions சொல்லித்தரேன். சரி, இதுல பாருங்க உங்களுக்கு தந்திக்கிற conjunction sentences கொஞ்சம். I want to come, எனக்கு வரணும், but I can't, ஆனா எனக்கு கேள, ஆனால் என்றது conjunction. இதுல 2 சென்டென்ஸ் இருக்கிற. I want to come, I can't come. அது சென்டென்ஸ் செட் பண்ணினேன்னு சொன்னா but I can't come. இப்படித்தான் சின்ன சென்டென்சஸ் வந்து நாங்க விரிச்சு பெருசா எழுதுறது. விளங்கினா இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரிஞ்ச உடனே புள்ளல் உங்களுக்கு வந்து லேசா பெரிய பெரிய சென்டென்சஸ் செய்யலாம். நான் உங்களுக்கு இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் முடிஞ்சதுக்கு போற உதாரணம் ஒன்று செஞ்சு காட்டுறேன் எப்படி எழுதுறேன். she is smart and beautiful. அப்ப she is smart, she is beautiful. அதத்தான் she is smart and beautiful என்று சொல்றேன். would you like a cat or dog? அப்ப would you like a cat, would you like a dog என்று சொல்றதான் அதை சேர்த்து எழுதிக்கிறேன். would you like a cat or dog? he didn't pass the test. அவர் டெஸ்ட பாஸ் பண்ணல. and all because he didn't understand the subject. we were hungry, so we ordered pizza. எங்களுக்கு பசியா இருந்துச்சு, அதனால நாங்க பீஸாவை ஆர்டர் பண்ணோம். right? okay, until we will meet again at the next class. Thank you for joining the class everyone and have a nice day.